அதிமுகவிலிருந்து விலகிய முக்கிய தலைவர்கள் மகிழ்ச்சியில் உற்சாகத்திலே துள்ளி குதிக்கும் அதிமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரியும், தோல்வியை தழுவியது, 3ஆம் இடத்திற்கு சென்றது. அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கைகோர்க்க நினைத்தார். அதன் காரணமாக நாங்கள் வெளியேறிக் கொள்கிறோம் என சொல்லிக்கொண்டு அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இதே எடப்பாடி பழனிசாமியுடைய தமிழகத்துடைய ஆட்சியை அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தால் அனைவரும் வெளியேறுவார்களா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. சரி, இதே திமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் வெளியேறுவார்களா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். அப்பொழுது அவர்கள் வெளியேறி இருந்தால் அதற்கு நியாயம் என்பது இருக்கிறது. அதை விட்டுவிட்டு 1.5 மாத காலத்திற்கு பின்பு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திலே இணைய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகம் புதிதாக வருவர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பொறுப்போ சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போ கொடுக்க போவது கிடையாது, எங்களுடைய கட்சியினருக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், வருகிறீர்கள் வாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தமிழக வெற்றி கழகம் மட்டும் சொல்லி இருந்தால் இந்த நபர்கள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே போவார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். நிரூபிப்பதற்கு அதிமுகவை ஒழிக்க வேண்டும். அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அந்த நபர்களை புறம் தன் பக்கம் இழுக்க வேண்டும். இழுத்தால் மட்டும்தான் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நபர்களை வைத்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் என்று தற்சமயம் பார்த்தீங்கன்னா அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. சரி, இது எல்லாமே அனைத்து கட்சிகளையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை நாம் குறை சொல்ல முடியாது. அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு இவர்கள் போக போகிறார்கள்? தமிழக வெற்றி கழகத்தை நாம் குறை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து போபவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அதிமுகவிற்கு துரோகம் செய்ய நினைப்பவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதால் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உற்சாகத்திலே இருக்கிறார்கள் என நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லி இருக்கிறார். நேற்றைய தினம் போடப்பட்ட மகளிர் கூட்டத்திலே, அதாவது மகளிருக்காக போடப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் வந்து தினம் தினம் ஒரு முக்கியமானவர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அனைவரும் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். இதே அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் இவர்கள் அனைவரும் போயிருப்பார்களாம். நல்ல மனிதர்களாக இருந்தால் கடந்த 10 முறை தோல்வியை கண்டோம், அப்பொழுதே அவர்கள் போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை போகிறார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் பதவி கிடைக்கும் என்ற நினைப்பில் தான் போகிறார்களே தவிர மற்ற வேற எதுவும் கிடையாது. போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும். அதிமுகவிலே உண்மையான தொண்டர் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் புறம் விலகி அதிமுகவிற்கு துரோகம் செய்ய நினைத்தவர்கள் அவர்கள் எல்லாம் விலகி இருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வார்த்தையை பேசியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் தோல்விக்கு பின்பு அதிமுக பகுதிக்கு பகுதி கரைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இனிமேலும் அதிமுக மீண்டும் எழுச்சி வருவதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி வேலைப்பாடுகள் மிகப்பெரிய வழி இருக்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.